என்பது தமிழ்நாட்டினுடைய சுற்றுப்புற சூழலை, விவசாயத்தை, நிலத்தடி நீரை, காற்றை, இந்த கடலை, இவை அனைத்தையும் பாதுகாப்பதற்கான போராட்டத்தினுடைய ஒரு துவக்க புள்ளியாக, துவக்க வாசலாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த போராட்டம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க போராட்டமாக இருக்கிறது. இது வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய போராட்டம். இந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த மீத்தேன் திட்டத்தை பத்தி கிட்டத்தட்ட 4 வருடத்திற்கு முன்பாக எங்க தோழர் அருண் குமார் தங்கராஜ்ங்கிற தோழர் முதல்ல கண்டுபிடிச்சு இப்படி ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்னு எங்க கிட்ட சொன்னாங்க. இதனால இந்த திட்டம் இங்க புதுசா வரல. இது ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற பல நாடுகள்ல இது நடந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலாக அங்கெல்லாம் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பகுதியில இது மீத்தேன் திட்டத்துக்காக எடுக்கப்பட்ட அந்த குழாயை, அந்த கிணறு அகற்றுவதற்காக 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் இருக்கு. இப்ப அவர்களை எல்லாம் தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட எல்லாம் பேசி இது என்ன மாதிரி விளைவுகளை கொண்டு வரும் அப்படிங்கிற தேடிதான் இதற்கான ஒரு ஆவணப்படத்தை எடுத்து நாங்க மீத்தேனுக்கான வெளியிட்டோம். இது ஏன் நாங்க செய்யணும், இந்த திட்டத்தை பத்தி நாங்க ஏன் வெளியே பேசணும் அப்படின்னா, எங்க இயக்கத்துல மே 17 இயக்கம் பேர் வச்சிருக்கோம். உங்களுக்கு பல பேருக்கு அந்த கேள்வி இருக்கலாம், ஏன் மே 17 ஒரு தேதியை வச்சிருக்கீங்கன்னு கேட்கலாம். இந்த மே 17ஆம் தேதிங்கிறது என்னன்னா, இலங்கையில அந்த இலங்கை அரசை எதிர்த்து தமிழீழ மக்கள் நடத்தின அந்த விடுதலை போராட்டத்தின் பொழுது நடந்த இனப்படுகொலை 2009 நடந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தமிழர்கள் அவங்க விடுதலை கேட்டாங்கிறதுக்காக படுகொலை செய்யப்பட்ட அந்த நாள் மே 17, 18, 19 3 நாள்ல 70,000 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த 70,000 மக்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது தமிழ்நாட்டில் எந்த விதமான எழுச்சியும் இல்லை. உண்மையா சொல்ல போனால் இதே போல தமிழ்நாடு முழுவதும் நெடுவாசலாக மாறி இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம அமைதியா இருந்தோம். அதனால அதை மறக்க கூடாது. தமிழனுக்கு உலகத்துல எங்கேயாவது பிரச்சனை வந்தால் ஒட்டுமொத்த தமிழினமும் எழுந்து நிற்க வேணும். இந்த தேதியை மறக்காம தமிழனுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் எங்க இயக்கத்துக்கு நாங்க மே 17 இயக்கம் பேர் வச்சோம். ஏனால் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையுடைய கோரத்தை பத்தி ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கு அடுத்து நான் பேசலாம்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஈழத்தினுடைய பகுதி, இலங்கையினுடைய பகுதி மன்னார்னு பேர் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். எங்களை விட உங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் ஈழத்துல போராடிய அந்த போராளிகள், அவர்களை பாதுகாத்தவர்கள் நீங்கள் தான். பயிற்சி எடுத்ததும் இந்த நிலத்தில் தான். இந்த நிலம் வீரம் விளைந்த ஒரு நிலமாக இருந்திருக்கிறது. வரலாற்று இதற்கு ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறது. இந்த மன்னார் மாவட்டத்துல 2008ல இருந்த மக்கள் தொகை, தமிழர்களுடைய மக்கள் தொகை இலங்கையில அந்த நம்ம ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மன்னார்ல இருக்கக்கூடிய இருந்த தமிழர்களுடைய மக்கள் தொகை 32,800 பேர். எப்ப? 2008ல 8 மாசம் யுத்தம் நடந்துச்சு. அதை பத்தி நம்மளுக்கு எந்த செய்தியிலையும், எந்த ஊடகத்திலையும், எந்த டிவிலையும் போடல. 8 மாசம் யுத்தம் நடந்ததுக்கு பிறகு கணக்கெடுத்த பொழுது அந்த 32,800 பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய இருந்த அந்த மாவட்டத்துல கடைசியாக எஞ்சி இருந்த மக்கள் வெறும் 480 பேர். 32,800 பேர்ல வெறும் 400 சொச்சம் பேர் மட்டும்தான் உயிரோட இருந்தாங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த படுகொலை சாதாரண படுகொலை அல்ல, சாதாரண படுகொலை அல்ல. இந்த ஊரினுடைய சுற்றளவுல கிட்டத்தட்ட 4 பங்கு அளவுல நிலத்துல, அது வெறும் மணல், அந்த மணல்ல நிக்க வச்சு அந்த மக்களை சுட்டு கொண்டாங்க. அந்த மக்களை சுட்டுக் கொள்றத உலகம் முழுவதும் பார்த்துச்சு. நீங்க நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் பாப்பீங்க, அனிமல் பிளானட் பாப்பீங்க. அதுல சிங்கம் ஓடுறது, எரும மாடு ஓடுறது, மான் ஓடுறதெல்லாம் சேட்டலைட்ல இருந்து காமிப்பாங்க, மானத்துல இருந்து காமிப்பாங்க. ஒரு மாடு ஓடுறது, சிங்கத்தை ஓடுறதையே இந்த சேட்டலைட்டை காமிக்கிறாங்கன்னா அந்த முள்ளிவாய்க்கால் அந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்டதை இவங்க பார்க்காமலே இருந்திருப்பாங்க. அவங்க பார்த்தாங்க. அப்புறம் ஏன் உலகம் பேசல? உலகம் தமிழன் அழிக்கப்படணும்னு விரும்புச்சு, அதனால பேசல. உலகத்துல இருக்கக்கூடிய 20 நாடுகள் அந்த இனப்படுகொலையில பங்கெடுத்து சுட்டு கொண்டாங்க அந்த மக்களை. ஒரு ராணுவம் மட்டும் அதை செய்திருக்க முடியாது. விடுதலை புலிகளை ஒரு ராணுவம் மட்டும் வெல்ல முடியாது, சிங்கள அரசனால மட்டும் வெல்ல முடியாது. அதுல இந்தியாவில இருந்து பல நாடுகள் சேர்ந்து அந்த படுகொலை செஞ்சாங்க. அப்ப நம்மளுக்கு இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான் இருக்கு. அன்பான மக்களே, இந்த இனப்படுகொலைங்கிறது ஈழத்துல நடந்து முடியல, ஈழத்தில் துவங்கி இருக்கிறது. அப்ப நடந்த இனப்படுகொலை நம்ம மறந்துட்டு கடந்து போகக்கூடிய விஷயம் இல்ல. இந்த இனப்படுகொலை துவங்கி இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 5000 வருஷம் வரலாறு இருக்குது நம்மளுக்கு எல்லாருமே சொல்றாங்க.
தமிழர்களுக்கு 5000 வருஷம் வரலாறு இருக்கு, மொழிக்கு ஒரு 5000 வருட வரலாறு இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு இலக்கண வரலாறு இந்த நூலே வந்து கிட்டத்தட்ட 5000 வருடம் தொன்மையானதுன்னு சொல்றாங்க. இந்த 5000 வருட வருடத்துல இந்த வரலாறுல தமிழர்களுக்கு இனப்படுகொலைன்னு நடக்கவே இல்லை. தமிழர்களுக்கு இனப்படுகொலை நடக்கல. ஆனா நம்ம எல்லாம் படிச்சு ஒரு மிகப்பெரிய இடத்துல வேலை பார்க்கும் பொழுது, உலகத்துல முக்கியமான பொறுப்புகள் இருக்கும் பொழுது, நம்ம பொருளாதாரத்துல பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்ச பொழுது, இப்படி எல்லாம் நம்ம இருக்கும் போதுதான் இந்த இனப்படுகொலை நடந்துச்சுனால் நம்ம எவ்வளவு தூரம் பாதுகாப்பு இல்லாம இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப நாங்க உட்கார்ந்து நாங்களும் சாதாரணமா தினம் ஆபீஸ் போயிட்டு வந்து குழந்தை குட்டியை பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்த நபர்களாக தான் இருந்த இளைஞர்கள் தான் நாங்க. இந்த 2009 இனப்படுகொலை எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. என்னன்னா நம்ம தான் எல்லாமே காப்பாற்றுறதுக்கு இந்தியா இருக்குது, தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கு, அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், தலைவர்கள் இருக்கிறார்கள் நம்பணுமே. ஆனா 1.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட அதுல 30,000 பேர் குழந்தைகள், 30,000 குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்ப இவ்வளவு பெரிய கொலை நடந்திருக்கு, இது தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னும் பொழுதுதான் அந்த பயம் எங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு துன்புறுத்துச்சு, எங்களை தூங்க விடல. அப்ப நாங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தப்பதான் இது ஏன் நடந்துச்சு, எந்த லாபத்துக்காக நடந்தது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறோம். இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்தை நாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஊரா நாங்க பேசிய பொழுது உங்களுக்கு கேட்பதற்குரிய நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கீங்க, அதுக்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். அன்பான மக்களே, இந்த இனப்படுகொலை என்பதை திட்டமிட்டு தமிழர் மனம் நடத்தி இருக்கிறாங்க. இந்த இனப்படுகொலை என்பது துவங்கி இருக்குது. நாங்க பார்த்த விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். உலகத்துல பெட்ரோலை எடுத்துட்டு போறது, இங்க செய்யப்பட்ட இரும்பு தாது பொருளை எடுத்துட்டு போறது, சைனால வந்து உற்பத்தியான பொருளை எடுத்துட்டு போறது, நீங்க பார்க்கக்கூடிய வீட்டுல இருக்கிற தட்டு முட்டு சாமான்ல இது எல்லாம் எடுத்துட்டு போகிறதுங்கிறது உலகத்துல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு எடுத்துட்டு போறது கப்பல்ல தான் எடுத்துட்டு போவாங்க. கப்பல்ல தான் எடுத்துட்டு போக முடியும். இந்த நீங்க பார்க்கக்கூடிய சைனா பொருள், அமெரிக்கா பொருள், ஜப்பான் பொருள், இது எப்படி எல்லாம் நீங்க உலகத்துல பாக்குறீங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை தட்டுமுட்டு ஜாமானும் எலக்ட்ரானிக் பொருளும் இத்தனையும் கப்பல் வழியாக சரக்கு கொண்டு போகணும், திரும்பி கொண்டு வரணும். இது உலகத்துல இந்த சரக்கு கப்பல்களை கொண்டு போகக்கூடிய அந்த ரோட்டை, அந்த சாலையை, அந்த கடலை யார் கட்டுப்படுத்துறானோ அவன் தான் வல்லரசு. இது இப்ப இல்ல, ராஜராஜ சோழன் அந்த காலத்துல கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான், நம்ம வரலாறு சொல்லியிருக்கானுங்க. ஆனா ஏன் போனாங்க நம்மளுக்கு சொல்லல. அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிகள், வணிகர்கள் அந்த பக்கம் போகும்பொழுது, இந்தாச்சியா பக்கம் சிங்கப்பூர் பக்கத்துல போகும் பொழுது கடல் கொள்ளையர்கள் இவங்களுடைய பொருட்களை கொள்ளையடிக்கிறாங்க, ஆகவே இந்த வணிகர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லிதான் படை அனுப்புனாங்க. ஆக ஒரு கப்பல் சரக்கு போக்குவரத்து வணிகம் நடக்கணும்னா அந்த இடம் பாதுகாப்பாக இருக்கணும். அப்படிப்பட்ட இடத்தை யார் ஆக்கிரமிக்கிறாரோ, யார் கட்டுப்படுத்துறானோ அவன் தான் வல்லரசு உலகத்துல. இதுக்காக உலகத்துல எல்லா இடத்துலயும் சண்டை நடக்குது. உலகத்தின் சண்டையே இதுக்காக நடந்துட்டு இருக்குது. இதுக்காக யுத்தமே நடக்குது. அந்த மாதிரி எடுத்தோம்னால் இந்த பொருளாதாரம் ரொம்ப சின்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நான் படித்த இளைஞர்கள் இருக்கீங்க, தயவு செஞ்சு இதை பத்தி தேடி நீங்க தான் ஆய்வு பண்ணி உங்களுடைய மக்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ளணும். இதுல என்னன்னா உலகத்துல 70% முக்காவாசி வியாபாரம் கப்பல் சரக்கு போக்குவரத்து எங்க நடக்குதுன்னா இந்திய பெருங்கடல் தான் நடக்குது. எங்க நடக்குது? இந்திய பெருங்கடல் நடக்குது. இந்த இந்திய பெருங்கடல் எங்க ஆரம்பிச்சு வருதுன்னா எகிப்துல ஆரம்பிச்சு சிங்கப்பூர் வரைக்கும் ஒரு கப்பல் கிளம்புச்சுனால் நடுவுல நிக்கிறது இடமே கிடையாது. கப்பலை நிறுத்தி அதுக்கு வேணுங்கிற எரிபொருள் போடுவதற்கு இடமே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல எந்த துறைமுகம் அமைஞ்சிருக்கோ அந்த துறைமுகம் தான் இந்திய பெருங்கடலை கட்டுப்படுத்தும். அந்த கடல் பரப்புல எங்க துறைமுகம் இருக்கோ அதை கட்டுப்படுத்தும். அப்படிப்பட்ட துறைமுகம் இருக்கக்கூடிய 2 நிலப்பரப்பு, ஒன்னு தமிழீழம், இன்னொன்னு தமிழகம். எனக்கு முன்னாடி பேசிய இந்த பாரதிதாசன் பல்கலைக்கழக இளைஞர் ஒன்று சொன்னார், தமிழ்நாடும் தமிழீழம் தனி நாடா இருந்தா உலக வல்லரசா மாறி இருக்கு சொன்னார். அது அர்த்தம் இதுதான். இதுல தமிழ்நாட்டினுடைய நிலமும், தமிழ்நாட்டினுடைய கடலும், தமிழ்நாட்டினுடைய துறைமுகமும் அவனுக்கு வேணும். அதே போல ஈழத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகம் திரிகோணமலைன்னு ஒரு ஊர். திரிகோணமலை துறைமுகம் நீ கேள்விப்பட்டிருக்கு, தயவு செஞ்சு படிச்சு பாருங்க. 2ஆம் உலக போர்ல ஜப்பானை தோற்கடித்த துறைமுகம் என்பது திரிகோணமலை. அந்த திரிகோணமலை தமிழருடைய கட்டுப்பாட்டில் இருந்த காரணத்தினாலதான் அதை அழிப்பதற்காக அமெரிக்காவும், சீனாவும், இந்தியாவும், பாகிஸ்தானும், ஈரானும், இஸ்ரேலும் சேர்ந்து நின்று தமிழர்களை கொலை செஞ்சான். அந்த மக்கள் தொகையில 4ல் 1 பங்கு மக்களை கொலை பண்ணாங்க. இந்த கொலை முடிஞ்ச பிறகு அடுத்து யாரை நோக்கி நகருவான்னாலும் தமிழ்நாட்டை நோக்கி நகருவான். நாங்க ஈழத்திற்கான மக்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்கோம்.
இது இனப்படுகொலை நிரூபிப்பதற்காக உலக அளவில் நாங்கள் போய் இதுக்கான ஆவணங்களை முன் வச்சிருக்கோம். இந்தியாவில் படுகொலையில துணை புரிஞ்சு இந்திய அரசு எங்களை குற்றம் சாட்டி இந்தியா குற்றவாளி என்கின்ற தீர்ப்பை நாங்க வாங்கிட்டு வந்தோம். இது ஏன் செஞ்சோம் அப்படின்னா, இந்த இனப்படுகொலைக்கு நம்ம கேள்வி எழுப்பி அந்த கொலகார பயில பிடிக்கிறனால அந்த கொலகாரம் அடுத்து நம்மளை கொலை பண்ண வருவான். இதற்காக மேற்பதற்கு தொடர்ச்சியா வேலை செஞ்சுட்டு இருந்தது. அப்ப நாங்க ஆய்வு செஞ்ச போல நினைச்சோம், இனப்படுகொலை என்பது தமிழ் ஈழத்தில் முடியல, அங்க ஆரம்பிச்சிருக்கு, அடுத்து தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க எங்களுக்கு புரிஞ்சுது. ஏன்னா தமிழ்நாட்டையும் தமிழ் ஈழத்தையும் ரெண்டையும் பாதுகாப்பதற்கு யாரும் தயாரா இல்லை, யாருமே தயாரா இல்லை. அது என்ன இருந்ததுனால், இந்திய ராணுவமோ இந்திய கடல் படையோ நம்மளை பாதுகாக்கல. மீனவனுக்கு என்ன நடக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். இங்க போராடக்கூடிய மக்களை அடிக்கக்கூடிய காவல்துறை நம்மளோட காவல்துறையா இருக்குது. இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே தான் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த தங்கள் உரிமைக்காக போராடிய மக்களை சொந்த ராணுவத்தை வச்சு கொலை செஞ்ச இலங்கை அரசு இருக்கு. அந்த இலங்கை அரசுக்கு இந்திய அரசு எல்லா உதவியும் செய்யுது. அப்ப தமிழனை இந்த 30 வருஷமா பாதுகாத்த ஒரே படை தமிழில் விடுதலை புலிகள் மட்டும்தான். இதை நம்ம சொல்றதுக்கு அச்சப்படவோ தயக்கப்படவோ தேவையில்லை. இதுதான் வரலாறுங்க, இது வரலாறு. இது சொன்ன பயங்கரவாதின்னு சொன்னா நான் பயங்கரவாதியா இருந்துட்டு போயிடுறேன், எனக்கு வருத்தமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு படையை அவன் அழிச்சாங்க. அந்த அழிஞ்சதுக்கு பின்னாடி தமிழனுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற நிலை வந்திருக்கிறது. 2009 யோசிச்சு பாருங்க. 2009க்கு முன்னாடி கூடங்குளம் பிரச்சனையோ, முல்லை பெரியாறு பிரச்சனையோ, ஸ்டெர்லைட் பிரச்சனையோ, நீட்டுநோ பிரச்சனையோ, மீனவன் பிரச்சனையோ, காவிரி பிரச்சனையோ, மீத்தேன் பிரச்சனையோ, கெயில் பிரச்சனையோ, அல்லது திருவண்ணாமலை இருக்கக்கூடிய வேடியப்பன் கௌத்தியப்பன் மலை பிரச்சனையோ, இது போன்ற எந்த பிரச்சனையும் தமிழ்நாட்டில் தீவிரமடையல. இப்ப ஏன் தீவிரம் அடையுதுனால், தமிழனை பாதுகாப்பதற்கு இவங்களுக்கு எதுவுமே கிடையாது, ஓங்கி அடிக்கிறான்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. இதுல ஒரு அரசு மட்டுமல்ல, ஒரு கட்சி மட்டுமல்ல, ஒரு கம்பெனி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தின் நலன் அதுல இருக்குது. அவன் இன்னைக்கு திருகோணமலை அமெரிக்கா பக்கம் போயிருக்குது. தமிழர்களுடைய இன்னொரு துறைமுகம் இந்திய அரசுக்கு வந்திருக்கிறது. மற்றொரு இடத்துல சீனாவுக்கு போயிருக்கிறது. இதே போன்ற நிலை தமிழ்நாட்டிற்கு நடக்கும் என்கின்ற ஒரு சூழலை உருவாக்குறான். அதுக்கு ஒரே தடை என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சுயசார்புல இருக்கிறான். தற்சார்பு பொருளாதாரம் சொல்லுவாங்க. அதை தற்சார்பு பொருளாதாரம் இந்த விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பொருளாதாரம் இருக்குது. நம்ம விவசாயத்தை பாதுகாக்கிறோம், நம்ம தொழிலை பாதுகாக்கிறோம். அந்த பொருளாதாரத்தை கொண்டு நம்மளை வளர்த்திக்கிறோம். நம்ம ஒரு பக்கம் விவசாயம், இன்னொரு பக்கம் தொழிலும் சேர்ந்து செய்கிறோம். தொழிற்சாலையில பங்கெடுக்கிறோம், நம்ம உற்பத்தியில பங்கெடுக்கிறோம். இங்க அப்பா விவசாயம் பண்றோம்னா பையன் வேற ஒரு இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனில வேலை பார்க்கிறான். பொருளாதாரம் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளக்கூடிய வடிவம் இங்க இருக்குது. இதை முறித்தால் தான் தமிழர்களை வீழ்த்த முடியும். ஆக இதைத்தான் இந்த அரசுகள் திட்டமிட்டு இருக்குது. அப்ப இந்த இனப்படுகொலைங்கிறது இலங்கையில நடந்த மாதிரி, ஈழத்தில் நடந்த மாதிரி ஒரு அணுகுண்டையோ குண்டுகளையோ ராணுவத்தை கொண்டு இறக்கி போட மாட்டான். வேற வடிவம் இருக்கிறது. உலகத்துல பல இடங்கள்ல நடந்திருக்குது. காங்கோங்கிற ஒரு ஊர்ல நாட்டுல, ஆப்பிரிக்கான நாட்டுல இன்னைக்கு நீங்க வச்சிருக்க மொபைல்ல ஒரு குறிப்பிட்ட வேதிப்பொருள், ஒரு சின்ன ஒரு வேதிப்பொருள், அந்த பொருளை எடுப்பதற்காக அந்த காங்கோங்கிற நாட்டுல சட்டவிரோதமா சுரங்கங்களை ஏற்படுத்தி அந்த பொருட்கள் திருடி கொண்டு வந்ததுக்காக கொலை செய்யப்பட்ட ஆப்பிரிக்கர்கள் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர். 30 லட்சம் பேரை கொலை பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் இந்த தகவல் வெளியே வரல. இது போன்ற உலகத்துல பல இடங்கள்ல தொடர்ச்சியா கொலைகள் நடந்துட்டே இருக்குது. ஆக சுற்றுப்புறச்சூழலை அழிச்சோம்னால் தமிழன் அழிந்து போவான். ஏன்னா தமிழனுக்கு திணை சார்ந்த வாழ்க்கை இருக்கிறது. இயற்கை இருந்தா தமிழன் இருப்பான், இயற்கை அழிந்தா தமிழன் அழிந்து போவான். நம்ம வாழ்க்கையே அப்படிதான். கடலும் கடல் சார்ந்த நிலமும் அல்லது மலையும் மலை சார்ந்ததுன்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக இதை அழிச்சிட்டோம்னா எல்லாமே முடிஞ்சது. இந்த வகையில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நீர் வளத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? விவசாயம் இல்லாம போகும், குடிநீர் இல்லாம போகும், குடிநீர் இல்லைன்னா ஆரோக்கியம் இல்லாமல் போகும், ஆரோக்கியம் இல்லைன்னா உழைக்க முடியாது, உழைக்க முடியலன்னா பொருளாதாரம் கிடையாது, பொருளாதாரம் இல்லைன்னா படிக்க வைக்க முடியாது, குழந்தைங்களை காப்பாற்ற முடியாது, ஒட்டுமொத்தமாக அழித்து விட முடியும். அதுக்கு பின்னாடி தமிழன் கூலிகளாக தான் மாறணும். தமிழன் கூலிகளாக தான் மாறணும். தமிழில் இருந்து ஆங்கிலத்திற்கு சென்ற வார்த்தைகளில் கட்டுமரன் ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம ஊர் கட்டுமரம் தான், கட்டுமரன் சொல்றான். ஏன்னா இதை எடுத்து கடலோடியவன் தமிழன். அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் சேர்க்கப்பட்டது. அதே போல இன்னொரு வார்த்தை சேர்க்கப்பட்டது, அது கூலி என்கின்ற வார்த்தை. கூலி என்கின்ற வார்த்தை தமிழில் இருந்து சேர்க்கப்பட்டது. ஏன்? நீங்க இங்க மருது சகோதரர்கள் வெள்ளக்காரன் எதிர்த்து சண்டை போட்டாங்க, வீரமாட்டை கட்டபொம்மன் எதிர்த்து சண்டை போட்டாங்க, குயிலி அந்த வெள்ளையர் படையை தகர்த்தாங்க, வேலுநாச்சியார் சண்டை போட்டாங்க, தீரன் சின்னமலை சண்டை போட்டாங்க, எல்லாருமே சண்டை போட்டாங்க.
இதெல்லாம் சண்டை போட்டு எல்லாரையும் கொலை செஞ்சாங்க. அன்னைக்கு வந்து யாரும் எந்த சாதிக்காகவும் இல்ல, அன்னைக்கு தமிழ் சாதிக்காக நின்று சண்டை போட்டு செத்து போனாங்க அவங்க எல்லாம். இவங்களை எல்லாத்தையும் கொலை பண்ணதுக்கு பிறகு, ஏன்னா வெள்ளக்காரனை எதிர்த்து மிகப்பெரிய யுத்தத்தை நடத்துறவன் தமிழன் தான். இன்னைக்கு மறைக்கிறாங்க, நம்மள வந்து சமூக விரோதம் சொல்றான், தேச விரோதம் சொல்றான். நாங்க சொல்லிக்கிறோம், எங்களை எல்லாம் தேச விரோதம் சொல்லக்கூடியவனுக்கு சொல்றோம், தமிழன் தேச விரோதம் சொல்றவனுக்கு சொல்றோம். தமிழன் தான் இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் உயிரை கொடுத்து போராடிய மிகப்பெரிய இடம். அந்த இடத்திற்கு எந்த மரியாதையும் கிடையாது. வேலூர் கழகத்தில் நின்னவனோ அல்லது இங்கே போராடின எவனுக்கும் எந்த மரியாதையும் இந்திய அரசு செய்யல. அப்படிப்பட்ட எங்க கிட்ட வந்து தேசபக்தியை பத்தி யாரும் வந்து பாடம் எடுக்க வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு இனத்தை வேலூர் கழகம் வரைக்கும் அழிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுனால், அன்பான மக்களே, தமிழர்களே, இது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. என்ன நடந்துச்சுனால், இதே போல விவசாயத்தை அழிக்கக்கூடிய வேலையை வெள்ளக்காரன் கொண்டு வந்தான். விவசாயம் அழிக்கப்பட்டது, நெசவு அழிக்கப்பட்டது, கடல் தொழில் அழிக்கப்பட்டது, வணிகம் அழிக்கப்பட்டுச்சு. இது நாளையும் திட்டமிட்டு வெள்ளக்காரன் அழிச்சான். எப்படி அழிச்சான்னா, விவசாய பொருளை இங்க விற்கிறத விட அதுக்கு வரி அதிகமா போட்டான், நிலத்துக்கு வரி அதிகமா போட்டான். வெள்ளக்காரன் வெளியில இருந்து இறக்குமதி பண்றதுக்கு வரி இல்லாம கொண்டு வந்தான். விவசாயம் அழிஞ்சு போனான். செயற்கையா பஞ்சம் கொண்டு வந்தது விவசாயிகள் மேல. நீங்க ஒண்ணும் இல்ல, 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறு இது. நம்ம விவசாயம் அழிஞ்சு போற அளவுக்கு வரி அதிகமா நம்ம மேல திணிக்கப்பட்டுச்சு. இதுல ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் பஞ்சத்துல பஞ்சை பராரிகளா மாறி, அன்பான மக்களே, உலகத்துல ஆப்பிரிக்க மக்களுக்கு அடுத்தபடியாக அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட இனம் தமிழினம். இதான் உண்மை. இது நம்மளுக்கு வரலாறு, எந்த வரலாறு சொல்லி தரல. இளைஞர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த வரலாறு நம்மளுக்கு சொல்லல. நம்மளுக்கு சொன்ன வரலாறு வேற. குப்தர வந்தாரா, ஹர்ஷவர்தனர் வந்தாரா, வரலாறு தான் சொன்னாங்களே ஒழிய தமிழனுடைய வரலாறை சொல்லவில்லை. தயவு செஞ்சு இந்த வரலாறு நீங்க தோண்டி எடுக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தமான நம்ம. அப்ப இங்க இருந்த தமிழன் இலங்கையில, மலேசியா, இலங்கையில கூடிய தேயிலை தோட்டத்தை கூட்டிட்டு போனாங்க, மலேசியா கூட்டிட்டு போனாங்க, பர்மாவை கூட்டிட்டு போனாங்க, பிஜி தீவுகளுக்கு கூட்டிட்டு போனாங்க, கரீபியன் தீவுகளுக்கு கூட்டிட்டு போனாங்க, தென்னாப்பிரிக்கா கூட்டு போனாங்க. எல்லா இடத்துக்கும் தமிழனை அடிமைகளாக கொண்டு செல்ல வேலையை செஞ்சாங்க. இது போலதான் இதே போன்ற ஒரு திட்டம் தான் இப்பொழுது மீத்தேன் திட்டமாக வந்திருக்கிறது. இது ஏன் சொன்ன, இது ஏன் சொன்னா, கிட்டத்தட்ட 150-200 வருஷம் கழிச்சு இதே வேலை என்ன அன்னைக்கு என்ன செஞ்சானோ அதே வேலை இன்னைக்கு செய்யறான். அன்னைக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியல, இன்னைக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியலனால் நாம் நம் குழந்தைகளுக்கு துரோகம் இழைக்கலாம் இருக்கும். ஏன்னா இங்க இருந்து ஒட்டுமொத்தம் ஆடு மாடு மாதிரி கொண்டு போனா கப்பல்ல, மலேசியாவுக்கு கொண்டு போன கப்பல் மூழ்கி மட்டும் பல லட்சம் பேர் செத்து போனா. இன்னைக்கும் நம்ம ஆட்கள் மலேசியால வேலை செய்யறாங்க, பர்மா வேலை செய்யறாங்கன்னா அவங்க வரலாறு எடுத்து பாருங்க. அவங்க எல்லாம் வேற யாரோ கிடையாது, என்னுடைய தாத்தாக்களும் உங்களுடைய தாத்தாக்களும் தான். எங்களுடைய பாட்டிகளும் உங்க பாட்டிகளும் அடிமைகளா வேலை செஞ்சாங்க. அவங்க எந்த நாட்டுல எந்த ஊர்ல என்ன மொழி பேசிட்டு இருக்காங்க நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு இனமாக இந்த இனம் சிதைக்கப்பட்டுச்சு. இந்த இனம் சிதைக்கப்பட்டுச்சு. அதே முறையை திரும்ப கொண்டு வந்திருக்கானுங்க. அதான் நம்ம கிட்ட சொல்லிட்டு போகணும்னு விரும்புறோம். நீங்க பேசக்கூடிய இளைஞர்கள் சொல்றாங்க, நாம் யாருக்கும் எதிரானவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு. நாம் யாருக்கும் எதிரானவர்கள் இல்லைதான், எந்த அரசியல் கட்சியும் தலைவர்களும் விமர்சிக்கவில்லை தான். ஆனால் நம்ம வரலாறை நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம் குழந்தைகள் நம்மை மன்னிக்க மாட்டார்கள். இன்னைக்கு என்ன வந்திருக்குது, 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கும் இன்னைக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்துட்டோம்னா, நீங்க போடுற சண்டையினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதற்கு பிறகு நாங்கெல்லாம் உங்க பின்னாடி நிற்பதற்கான அனைத்து வேலைகளும் நாங்க செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். வெறுமனை இங்க நின்றுட்டு நம்ம முழக்கம் போட்டு கலைந்து போகக்கூடிய கூட்டம் அல்ல. இங்க சாதாரண இங்க வந்து சேர்ந்த உடனே, இங்க ஒரு 1000 பேர் சேர்ந்த உடனே ஆளும் கட்சியில இருந்து அங்க சமூகவாதிகள் இருக்கிறாங்க, நக்சலைட் இருக்கிறாங்க, மாவோயிஸ்ட் இருக்கிறாங்க. இந்த திட்டம் நாட்டுக்கு தேவையானது, தமிழ்நாடு இந்தியாவிற்காக தியாகம் செய்யணும்னு சொல்றாங்கன்னா ஏன் பதறான்னு ரொம்ப முக்கியம். இந்த பதட்டம் எங்க வந்துச்சு உனக்கு? எங்க மக்கள் அவர்களுடைய உரிமைக்காக அவர் நிலத்தை பாதுகாக்க இருக்கா, ரோட்ல வந்து உட்கார்ந்தா உனக்கு பதட்டம் வருதுனால் மிகப்பெரிய கொள்ளையை நாம் தடுத்துருவோம்னு பயம் இருக்குது. அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு சொல்லிக்கிறோம், இந்த கொள்ளையை தடுத்து நிறுத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் எங்கள் உயிர் போனாலும் அந்த போராட்டத்தில் விட்டுகிறோம். இதுலதான் நான் சொல்றேன், 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தே வரலாமா நம்ம சொல்லல. ஏன்னா நீங்க புதுக்கோட்டை என்பது இதுல முக்கியமான இடம், நிலப்பரப்பு. இங்க இருந்தும் ஆட்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய பஞ்சத்திற்கு உள்ளாக்கப்பட்ட வரலாறு நமக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னா, இந்த அரசு, இதுக்கு முன்னாடி இந்த அரசு எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம தமிழர்களாக இன்னைக்கு இருப்போம். நம்ம வரலாறு புரிஞ்சு நாளைக்கு இந்த கட்சியெல்லாம் இருக்குமா இல்லையான்ற நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம இருப்போம், நம்ம குழந்தைங்க இருக்கும், இந்த மரம் இருக்கும், இந்த நிலம் இருக்க வேண்டும், இந்த ஆறு இருக்க வேண்டும்.
கட்சியை தூக்கி ஓரமா வச்சிருவோம். நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போய் கியூல நின்று ஓட்டு போடுறோம், அதோட வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க நம்மளை பத்தி கவலைப்படுறதா, நம்மளும் அவங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த திட்டத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நம்மளுக்கு புரியணும். என்னன்னா, இந்த அரசும் இதுக்கு முன்னாடி இந்த அரசும், 2 மத்திய அரசும் மிக முக்கியமான ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தை ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். என்னன்னா, மேற்குலக நாடுகள் அப்படின்னா பணக்கார நாடு அமெரிக்கா, இங்கிலாந்து, வெள்ளக்கார நாடுகள்லாம் சேர்ந்து இந்திய அரசாங்கம் இது போல ஒரு 120 ஏழை நாடுகள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் கேட்டானுங்க. என்னன்னா, உன் நாட்டுல விவசாயிக்கெல்லாம் நீ மானியம் தர்ற, அந்த மானியத்தை நிறுத்திரு. அதுக்கப்புறமா உன் விவசாயி விளைவிக்கக்கூடிய அந்த அரிசி கோதுமை எல்லாம் நீயே கொள்முதல் பண்ணிக்கிற, அந்த கொள்முதல் நிறுத்திரு. அதுக்கப்புறம் நீ கொள்முதல் பண்ணிட்டு நீயே ரேஷன் கடை வழியா நீ அரிசி கோதுமை பருப்பு சர்க்கரை பாமாயில் எண்ணெய் இதெல்லாம் கொடுக்குற, அதையும் நிறுத்திரு. இந்த 3ஐயும் நீ நிறுத்திடணும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னா, வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அரிசிக்கு பருப்புக்கு அல்லது இன்னும் மீதி பொருட்களுக்கு எல்லாம் நீ அதிக அளவுக்கு வரி வச்சிருக்கிற, அந்த வரி எல்லாம் நீக்கிரு. இவ்வளவுதான் இறக்குமதி பண்ணணும்னு எங்களை எல்லாம் நிர்பந்திக்காத, நாங்க எவ்வளவு வேணா இறக்குமதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை கேட்டாங்க. இந்த ஒப்பந்தம் எதுக்கு பண்ணிருக்கிறாங்க தெரியுமா? முதல்ல இந்த மானியம் எதுக்கு கொண்டு வந்தாங்க தெரியுமா? இங்க இருக்கிற விவசாயி விவசாயம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது. விவசாயம் என்பது தொழில் அல்ல, ஒரு வாழ்க்கை முறை. அது லாபத்துக்காக எந்த விவசாயம் செய்ய முடியாது. லாபம் பார்த்தா விவசாயம் இருக்க முடியாதுங்கிறது நாங்க சொல்ல வேண்டியது இல்லை. அதனால விவசாயிகள் தான் உலகத்து இந்தியாவிலே 70% மக்களுக்கு வேலை வாய்ப்பை தர்றவங்க. அவங்களை பாதுகாக்கணுங்கிறது தான் அவங்களுக்கு மானியம் தர்றது, கரண்ட மானியமா தர்றது, அவங்க விளைவிச்ச பொருளை குறிப்பிட்ட விலை எடுத்து அவங்களை கொள்முதல் பண்ணிக்கிறது, அந்த விலை பொருளை எடுத்து கொண்டு போய் குடோன்ல வைக்கிறது, வச்ச பொருள் எல்லாம் எடுத்து ரேஷன் கடைகளை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறது. அப்படிதான் நம்ம ஆளுங்க அந்த குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துல 25 நாளாவது சாப்பிடக்கூடிய அளவுக்கு அரிசி பருப்பு அவங்களுக்கு கிடைச்சது. அந்த வலுவை வச்சுக்கிட்டு தான் வேலை பார்த்தான். இதை எல்லாத்தையும் நிறுத்தணுங்கிற ஒரு ஒப்பந்தத்தை அவங்க கேட்டாங்க. இது 15 வருஷமா சண்டை நடந்துச்சு. இந்த சண்டையில 15 வருஷம் கழிச்சு இந்திய அரசு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மோடி அரசு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தை ஏத்துட்டு இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில விவசாயத்துக்கு மானியத்தை நிறுத்துறது, அது உர மானியமா இருந்தாலும் சரி, எந்த மானியமாக இருந்தாலும் சரி, அந்த மானியத்தை நிறுத்துறது. அதற்கு அடுத்தபடியாக மின்சாரம் போன்றவற்றை நிறுத்துறது. இதற்கு பின்னாடி விவசாயிகள்ட்ட இருந்து கொள்முதல் பண்றதை நிறுத்துறது. அப்புறம் நம்மளுக்கு FCI குடோன் இருக்கு, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா குடோன், நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த குடோன் எல்லாம் தனியார் கம்பெனி கொடுக்கிறது. அதற்கு பின்னாடி ரேஷன் கடையில அரிசி பருப்பு தர்றதுக்கு பதிலாக காசா கொடுத்துறது, அரிசி பருப்பை நிறுத்திடுறது. நீ காசை வச்சுக்கிட்டு எந்த கடையில வேணா போய் வாங்கன்னு மாத்திடுறது. இது ஏன் செய்யறாங்கன்னா, வெள்ளைக்கார நாடுகள் மிக குறைந்த அளவுல அரிசி கோதுமை பருப்பு இது அத்தனை இறக்குமதி பண்ண போறான். இத்தனை இறக்குமதி பண்றதுக்கு இந்திய அரசு வரி வைக்காது. இப்ப என்ன நடக்கும்னா, நம்ம ஊரு நம்மால 20 ரூபாய்க்கு கோதுமை உற்பத்தி பண்ணாரு, 20 ரூபாய்க்கு அரிசி உற்பத்தி பண்ணாருன்னா வெளிநாட்டுல இருக்க வெள்ளைக்காரன் 10 ரூபாய்க்கு பண்ணுவான். அவன் இறக்குமதி பண்ணி 11 ரூபாய்க்கு நம்மளுக்கு வித்தான்னா நம்ம விவசாயி விற்க முடியாது, நஷ்டமாயி போயிடும், விவசாயம் அழிஞ்சு போகும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இறக்குமதி பண்ண தடுத்துருவாங்க. அதுக்கு மேல பண்றியா நீ 10 ரூபாய்க்கு மேல வரிய போட்டு 25 ரூபாய்க்கு கொண்டாந்து நிறுத்திடுவாங்க. அந்த வெள்ளைக்காரர் 25 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணி வித்து லாபம் எடுக்க முடியாது. அதனால அவனால வியாபாரம் பண்ண முடியல, வெள்ளைக்காரன் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்க முடியல. அது தடுக்கக்கூடிய முறைதான் இந்த வரி. இந்த வரி எல்லாம் வச்சு விவசாயியை காப்பாத்தினாங்க. ஒரு பக்கம் விவசாயிக்கு என்ன பாதுகாப்பு, மானியத்தை கொடுத்தாங்க. இன்னொரு பக்கத்துல வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி இவங்க எல்லாம் அழிக்காம இருக்க தடுக்கிறதுக்காக பண்ணாங்க. இந்த ரெண்டையும் நீக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் இந்திய அரசு கையெழுத்து போட்டுச்சு. இது எப்ப நடைமுறைப்படுத்தப்படுது போது? இது என்னைக்கோ இல்லைங்க, அடுத்த 15 வருஷம் கழிச்சுலாம் இல்ல, 2017 இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. 2017 முதல் கட்டமாக பருத்திக்கு மானியத்தை நிறுத்த போறாங்க, பருத்திக்கு கொள்முதல் நிறுத்த போறாங்க. அடுத்து படிப்படியாக ஒவ்வொரு மானியத்தை நிறுத்த போறாங்க. அப்ப இத்தனையும் நிறுத்தணும்னா விவசாயம் அழிஞ்சு போவான் ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கத்துல என்ன நடக்கும்னா, வெள்ளைக்காரன் ஒட்டுமொத்தமா அவனுடைய பொருள்களை எல்லாம் கொண்டாந்து இறக்குமதி செய்ய போறான். இறக்குமதி செஞ்சு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள், இங்க வணிக சங்கத்தின் தலைவர் ஐயா மரியாதைக்குரிய வெள்ளையன் அவர்கள் வந்துட்டு போனாங்க. அவர் போராட்டத்தை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்நிய முதலீடெல்லாம் கொண்டு வரக்கூடாது, மளிகை கடை பெரிய பெரிய மளிகை கடைகள் எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்றாங்க. ஏனால் இந்த மளிகை கடைகள்லாம் வந்துருச்சுன்னா வெளிநாட்டுல இறக்குமதி பண்ணி ஒட்டுமொத்தம் அவங்க வித்துருவான். வச்சானால் இங்க இருக்க நம்ம ஊர் மளிகை கடையெல்லாம் மூடிடுவாங்க. ஏன்னா இவனுடைய காசுக்கு நம்மால் கடை நடத்த முடியாது.
இவன் அளவுக்கு நம்மால விற்க முடியாது குறைஞ்ச விலைக்கு. அதனால ஒரு பக்கத்துல இந்த சின்ன சின்ன கடை எல்லாத்தையும் நம்ம மளிகை கடையெல்லாம் மூடிடுறது. அதற்கு அந்த பெரிய கடையில கூட இறக்கி இருக்கிறாங்க. அந்த பெரிய கடைகள்ல குறைஞ்ச விலைக்கு பொருட்களை விற்பதற்காக இறக்குமதிக்கான அனுமதியை கொடுத்துட்டாங்க. ஆக ஒரு புறத்துல நம்ம வணிகத்தை அழிச்சிடலாமா, இன்னொரு புறத்துல கொண்டு இறக்குமதி கொண்டு வந்து அந்த கம்பெனிகளுக்கு லாபத்தை கொடுத்துடலாமா? அதுக்கு அடுத்து யார் மேல கை வைக்கிறாங்கன்னா விவசாயி மேல கை வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க? மானியத்தை நிறுத்த போறாங்க, எல்லாத்தையும் நிறுத்துறாங்க. சரி, இதையும் மீறி நம்ம விவசாயம் பண்ணா என்ன பண்றது? அதுக்குதான் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கான். அதுல ஒரு திட்டம் தான் மீத்தேன் திட்டம். நீங்க நிலத்தடி நீர் மாசுபட்டுச்சுன்னா நிலம் மாசுபடுத்த விவசாயம் பண்ண முடியாது. ஆனா அதையும் மீறி நீங்க நிலக்கரி எடுக்கிறதுக்கோ மீத்தேன் எடுக்கிறதோ கொடுக்க மாட்டேன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்ன பண்றது? தண்ணி இருந்தா தானே விவசாயம். தண்ணியை நிறுத்து. அதையும் மீறி தண்ணி கொண்டு வரும். நாங்க போர் போட்டு தண்ணி எடுப்போம் ஐயா, நாங்க அதை வச்சு வியாபாரம் பண்ணுவோம், அதை வச்சு விவசாயம் பண்ணுவோம். மழை பெய்யுது, ஏரி வெட்டி நாங்களாம் பண்ண ஆரம்பிப்போம். ஏனால் உலகத்துல ஏரி முறையின் படி நீரை தேக்கி விவசாயம் பண்ண ஒரு வரலாறு தமிழர்களுக்கு தான் இருக்குது. ஆனா அந்த கை தட்டுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி 38,000 ஏரி இருந்துச்சு. இந்த 100 வருஷத்துல 17,000 ஏரி தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஆளுங்களை நம்ம தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 1.5 கோடி, இன்னைக்கு 8.5 கோடி. அப்ப 30,000 ஏரிங்கிறது எத்தனை ஏரியா மாறி இருக்கணும்? ஆனால் அதுல பாதியா மாறி இருக்கு. நீங்க மெட்ராஸுக்கு போனீங்கன்னா ஏரிக்கரை சாலை, ஏரிக்கரை வீடுன்னு தான் வச்சிருக்கிறாங்க. வள்ளூர் கோட்டமே ஏரியில தான் உட்கார்ந்து இருக்குது. மதுரையில கொடுமை சொல்ல வேண்டியது இல்ல, உச்ச நீதிமன்றமே ஏரிக்குள்ளதான் கட்டியிருக்காங்க. அப்ப இதுல என்னன்னா, இவன் வந்து விவசாயி நிலத்தை விட்டு வெளியேறினா மட்டும், விவசாயத்தை விட்டு வெளியேறினா மட்டும்தான் ஒரு புறத்துல பன்னாட்டு கம்பெனிகளை லாபம் சம்பாதிக்க முடியும், இன்னொரு பக்கத்துல உள்ள இருக்கக்கூடிய நிலக்கரி, பெட்ரோல், மீத்தேன், இந்த கர்மத்தை எல்லாம் எடுக்க முடியும். இந்த திட்டத்தை வந்து சாதாரணமா அவன் இன்னைக்கு கை விட்டுட்டு போயிடும் நம்பிடாதீங்க. நாங்க அப்படி சொல்லல, உங்களுக்கு அப்படின்னு நம்பிக்கை நாங்க கொடுக்க வரல. இது எத்தனை ஆண்டு காலம் வேண்டுமா நீடிக்கும் இந்த போராட்டம். ஏனால் இங்க இருக்கக்கூடிய சொத்து சாதாரண சொத்து அல்ல. அவன் கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் இப்பொழுது அவன் முதலீடு செய்ய போறான். அப்படின்னா எவ்வளவு தூரம் லாபம் எடுக்க போறான்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த நிலக்கரி அப்படிங்கிறது நெய்வேலியில் இருக்கக்கூடிய நிலக்கரியை விட 4 மடங்கு அதிகமான நிலக்கரி மன்னார்குடி கீழே இருக்குது. மன்னார்குடியை நீங்க வேற எதாவது நினைச்சுக்காதீங்க, இதுதான் நினைச்சுக்கணும். மன்னார்குடியில கிட்டத்தட்ட நெய்வேலியில் இருப்பதை விட 4 மடங்கு அதிகமான நிலக்கரி இருக்குது. நிலக்கரிக்கு மேல எரிவாயுக்கள் இருக்கு, நிலக்கரிக்குள்ள எரிவாயு இருக்குது, இது தவிர பெட்ரோலியம் இருக்குது. இத்தனையும் எடுக்கணும்னால் இந்த கம்பெனிகள் விவசாயிகளை வெளியேற்றி விட்டு நிலத்தை கையகப்படுத்தணும். அப்ப நிலத்தை கையகப்படுத்தணும்னால் என்ன வழி? விவசாயத்துக்கு மானியத்தை நிறுத்துறது, விவசாயிக்கு தண்ணியை நிறுத்துறது, ரெண்டையும் செய்யணும். அப்புறம் மின்சாரத்தை நிறுத்துறது. 3 நிறுத்தினா முடிஞ்சு போச்சு. அதுலதான் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு காவிரி நிறுத்தினாங்க. அதையும் தாண்டி நம்ம ஆளுங்க ஏரி குளம் வச்சு வெட்டி விவசாயம் பண்ணா என்ன பண்றதுன்னு சொல்லி அதுக்கும் யோசிச்சு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து சட்டமாக நிறைவேற காத்துட்டு இருக்குது. அது என்னன்னா, நிலத்தடி நீர், உங்க குளத்து நீர், ஏரி நீர், ஆத்து நீர், இது அத்தனையும் தனியார் கம்பெனிகளுக்கு விற்கக்கூடிய மசோதா. அது என்ன அர்த்தம்னா, நெடுவாசல்ல இந்த குளம் இருக்குன்னா அந்த குளத்தை தனியார் கம்பெனிக்கு வித்துருவானுங்க. நீங்க புதுக்கோட்டையில ஒரு பகுதியில் நிலத்தடி நீர் ஒரு கம்பெனிக்கு வித்துருவாங்க. நீங்க போர் போடுறதாலோ இங்க நீங்க மோட்டர் போட்டாலோ அதுக்கு வந்து மீட்டர் வச்சிருவானுங்க. அந்த மீட்டர் வச்சு அளந்து எடுத்து உங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க. அப்ப இதெல்லாம் தனியார் கம்பெனி கொடுத்துருவாங்க. ரிலையன்ஸ் கொடுத்துருவாங்க, டாடா கொடுத்துருவாங்க, அம்பானி கொடுத்துருவாங்க, அதானி கொடுத்துருவாங்க, எல்லாத்தையும் கொடுத்துருவானுங்க. இதற்கான மசோதா வந்து நிக்குது. நம்ம பிரதமர்கள் இதை குறித்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறாங்க. தண்ணீர் என்பது இலவசமானது கிடையாதுன்னு சொல்லி பேசுறாங்களா இல்லையா? தண்ணீரை வீணாக்காதன்னு சொல்றாங்க. நம்மளாயா வீணாக்குறோம்? நீ கார் கம்பெனி வச்சு வீணாக்குற, கொக்கோ கோலா வச்சு வீணாக்கிட்டு இருக்கிற. நீ வீணாக்குறதெல்லாம் சொல்லாம எங்க கிட்ட வந்து தண்ணி பைப்பை மூடுன்னு சொல்லிட்டு இருக்கிற. நாங்கள் காலங்காலமாக தண்ணீரை பயன்படுத்தி இருக்கோம். நாங்கள் தண்ணீரை வீணாக்கியதில்லை, உங்கள் திட்டங்களும் தண்ணீரை வீணாக்கி இருக்குது. அப்ப இந்த திட்டம், இந்த மசோதா, இது 4 வருஷத்துக்கு முன்னால், 5 வருஷத்துக்கு முன்னாடி 2011 இந்த மசோதா கொண்டு வரப்பட்ட பொழுது மே 14 இது குறித்தான தொடர்ச்சியான பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். அப்பா வேற தண்ணீர் தனியார் மயப்படுத்த போறாங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்க எப்படி வந்து மொபைல்ல வந்து ரீசார்ஜ் கார்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு டாக் டைம் வருதோ, அதே போல ரீசார்ஜ் கூப்பன்ல பார்த்து நீங்க மீட்டர்ல வந்து நம்பர் போட்டீங்கன்னா பைப்ல தண்ணி வரும். இது ஏதோ கற்பனையில சொல்லலைங்க, கதை கிடையாது. இது சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு, பொலிவியால இருந்துச்சு. இன்னைக்கு திருப்பூர்ல கொண்டு வந்திருக்கிறான். பவானி ஆத்து தண்ணியில அங்க இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு காசுக்கு வித்துட்டு இருக்காங்க. ஒரு பிரெஞ்சு கம்பெனி கொடுத்துருக்கான்.
இந்த பூவுலக நண்பர்களை கேட்டீங்கன்னா இன்னும் கதை நிறைய சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் விட்டீங்கன்னா ஒரு நாள் பேசுவாங்க, நாங்கள் 2 நாள் பேசுவோம். இவ்வளவு விவரத்தை நாங்க உங்களுக்கு சொல்லணும். அப்ப இதெல்லாம் தனியார் கம்பெனிக்கு இனிமேல் கொடுக்க போறோம்னு இல்ல, கொடுத்துட்டானுங்க. அப்ப நீங்க விவசாயத்துக்கு இனிமேல் தண்ணீரை காசு கொடுத்து வாங்கணும். அது முதல்ல 1 பைசா ஆரம்பிப்பா, 2 பைசா ஆரம்பிப்பா, இல்ல முதல்ல 100 லிட்டர் ஃப்ரீயா எடுத்துக்கோ, 100 லிட்டருக்கு மேல உனக்கு காசுன்னு சொல்லுவான். பல திட்டம் வச்சிருக்கானுங்க அவனுங்க. நம்ம ஏமாந்து போவோம். இன்னைக்கு ஜியோ கொடுத்துருக்காங்கல்ல, ஜிபி இறக்கணும்னு சொல்லி நீங்க பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இல்லாம இருப்பீங்களா? அதுல அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு பழக்கப்படுத்துறது இந்த வேலை. ஏன்னா டீ அப்படிதான் பழக்கப்படுத்தினா. டீ நம்ம வாழ்க்கையில கிடையாது, தமிழர்களுக்கு டீ கிடையாது. வெள்ளக்காரன் உட்காந்து முக்கு நின்று டீயை ஊத்தி கொடுத்தான். நம்மளுக்கு குடிச்சு கடைசியில டீ எஸ்டேட்டுக்கு நம்மளுக்கு கூலி வெளியில கொண்டு போயிட்டான். இலங்கையில இருக்கக்கூடிய டீ எஸ்டேட்ல வேலை பார்த்தது நம்ம ஆளுங்கதான். இது மாதிரி நம்மள பழக்கக்கூடிய திட்டங்களா வச்சிட்டு இருக்கிறான். ஒண்ணும் இல்லைங்க. கேஸ் மானியம் என்னாச்சு? முதல்ல 9 கேஸ் சொன்னானுங்க, அது காசு தர்றேன்னு சொன்னானுங்க. அப்புறம் மொத்த மானியத்தை கட் பண்ணிட்டானுங்க. நீங்க முடிஞ்சு போச்சு. அது நம்ம பழகிட்டோம். தனியார கொடுத்துட்டானுங்க. உனக்கு கேஸ் வேணா காசு கொடுத்து வாங்கன்ட்டான். இதே போலதான் தனியார் மையத்துக்கு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது குறித்து எந்த கட்சியும் பேசலைங்க. நீங்க எந்த கட்சியில வேணா இருக்கலாம், வருத்தப்பட்டுக்காதீங்க. உண்மையை நாங்க சொல்லி ஆகணும். நாங்க எல்லா கட்சிக்கும் சொல்லியிருக்கோம். அப்பா இப்படி ஒரு திட்டம் வருது, நீ தயவு செஞ்சு பாராளுமன்றத்தில் இதுக்கு எதிர்ப்பா பேசுங்க சொல்லி எந்த கட்சியும் பேசவில்லை. ஆனால் இந்த மசோதா மறுபடியும் நிறைவேற காத்திருக்கிறது. இதே மாதிரிதான் மின்சாரத்தை தனியார் மையத்துக்கு கொண்டு வந்து கொடுக்க போறான். நஷ்டமாயிருச்சு, மின்சாரத்தை கொடுக்க முடியாது விவசாயிகள் சொல்லி கொண்டு வந்து போறான். இது எதுக்கு செய்யறாங்கன்னா, நாங்க உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்து பேசக்கூடிய ஒரு நெருக்கடி எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு வேற வழி இல்லை. உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். நான் என்னன்னா, மின்சாரத்தை தனியார் மையத்தை கொடுத்துட்டு அது ரிலையன்ஸ் டாடாக்கு கொடுத்துட்டு அதையும் நம்ம மானியத்தை கட் பண்ண போறோம். இப்ப நம்ம விவசாய நிலைமை யோசிச்சு பாருங்க. உர மானியத்தை நிறுத்திடுவானுங்க, தண்ணியை நிறுத்திடுவானுங்க, இதெல்லாம் நிறுத்திடுவாங்க. நம்ம உரத்தை போட்டு பழக்கிட்டானுங்க இன்னைக்கு. அதனாலதான் நம்மளால சொல்றாரு, உரத்தை எல்லாம் விட்டு பூச்சி மருந்தெல்லாம் விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றாரு. காரணம் வந்து அதுதான். அப்ப இது அத்தனையும் தனியார் மையத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த விவசாயத்தை முழுவதுமா அழிக்கக்கூடிய திட்டத்துக்கு தான் இந்த மீத்தேன் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குது. ஏனால் நீங்க தண்ணீரை நிறுத்திட்டீங்கன்னா விவசாயத்துக்கு வெளியேறின பின்னாடி இந்த ரிலையன்ஸோ டாட்டாவோ வால்மார்ட் போன்ற கம்பெனிகள்லாம் வந்து 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் விவசாயம் பண்ண போறான். அந்த 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் விவசாயத்துக்கு தான் தண்ணியை காசு கொடுத்து வாங்க முடியும். அவன் ஏரோப்ளேன்ல இருந்து உரம் அடிப்பான். இதுவரைக்கும் தற்சார்புன்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு ஆள் வச்சுட்டு 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ண ஆளெல்லாம் இந்த கம்பெனிகள்ல எம்ப்ளாயியா மாறிடுவாங்க. விவசாயிகளை எம்ப்ளாயியா மாத்தக்கூடிய திட்டம் தானே திட்டம். இது மன்மோகன் சிங் பேசியிருக்காரு. விவசாயிகள் விவசாயத்தை வெளியேறும் வெளிப்படையா பேசுறாரா இல்லையா? இதுக்கும் மீறி தமிழர்கள் இந்த விவசாயத்தை நடத்தி விட கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த கருப்பு பணம் ஒழிப்புன்ற பேர்ல நவம்பர் மாசம் கொண்டு வந்து பணத்தை நிறுத்தினாங்க. உங்க எல்லாத்துக்கும் தெரியும், கூட்டுறவு வங்கியில கடன் கொடுக்க நிறுத்தினாங்களா இல்லையா? ஏன் முக்கியமான தரத்துல நிறுத்தினாங்க. இதெல்லாம் தெரியாமலும் அரசு பண்ண தெரிஞ்சுதான் பண்ணுச்சு. ஆனா குஜராத்ல கூட்டுறவு வங்கிகள் தான் எல்லா பரிமாற்றம் நடந்துச்சு. கேரளாவில் இருக்கக்கூடியவங்க தான் எதிர்த்து சண்டை போட்டாங்க. தமிழ்நாட்டுல கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் சண்டை போட்டாங்க. இன்னைக்கு விவசாய தற்கொலை பண்றதுனால கூட்டுறவு வங்கிகள் மூடப்பட்டதும் காரணம். ஆக நீங்க தொடர்ச்சியாக விவசாயிகள் மேல கடனை ஏத்திக்கிட்டே போறது, இன்னொரு பொருட்களை காசு கொடுறான்னு சொல்லி புடுங்கி எடுக்கிறது, இந்த ரெண்டையும் சேர்த்து செய்யக்கூடிய வேலையை இவர் செஞ்சிருக்கிறாங்க. அதனால நாம இன்னைக்கு பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன ஆனாலும் நம்ம நிலத்தை நம்ம விட்டுவிடக்கூடாது. என்ன ஆனாலும் நிலத்தை விற்க கூடாது, யாருக்கு விற்க கூடாது. நீங்க நிலத்தை பயன்படுத்த முடியலையா அப்படியே வச்சிருங்க, உங்க புள்ள வந்து பயன்படுத்தட்டும். நிலத்தை வித்துறாதீங்க தயவு செஞ்சு. ஏனால் உலகத்துல நிலத்தை வித்ததுனால தான் பாலஸ்தீனியன் அகதியா மாறினான். அங்க வந்து நிலத்தை 1 ஏக்கர் 2 ஏக்கர் சொல்லி இஸ்ரேல்காரன் வந்து வாங்கினான். இஸ்ரேல் நாடெல்லாம் கிடையாது, யூதன் வந்து நிலம் வாங்கினான். அது வரைக்கும் இது பாலஸ்தீன ரொம்ப அப்பாவே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தவன்ட்ட வந்து இந்த நிலம் எடுத்துக்குவானா, எடுத்துக்கோ, காசு கொடுனா, காசு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் காசு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நிலத்தை வாங்கி ஒரு நாடே உருவாக்கி அந்த நிலத்துல இருந்து பாலஸ்தீனை வெளியேற்றிட்டாங்க. இன்னைக்கு அதான் இஸ்ரேல்ல மக்கள் செத்துட்டு இருக்கிறாங்க. அதனால அன்பான மக்களை, நீங்கள் சில உறுதிமொழிகளை இந்த போராட்டத்தில் எடுத்துக்கோங்க. உங்கள் நிலத்தை லாபம் கொண்ட பொருளாக பார்க்காம யாருக்காகவும் விற்கக்கூடாது என்ற முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். யாருக்கும் விற்க வேண்டாம். உங்க சொந்தக்காரங்களை கொடுத்துக்கோங்க, தெரிஞ்சவங்க கொடுத்துக்கோங்க, அது வேணா கொடுத்துக்கோங்க. ஆனால் நிலத்தை வெளியாளுக்கு விற்காதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நிலம் எல்லாம் தமிழர் அல்லாத பெரிய கம்பெனிகள் கையில் இருக்கிறது. இன்னைக்கு நிலத்தை வித்து அந்த காசை எடுத்து நீங்க வந்து செலவு பண்ணுவீங்க. அந்த பணத்தின் மதிப்பு 10% கம்மியாகுது. 10 வருஷத்துக்கு 100% கம்மியாயிரும். 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபாய் மதிப்பு என்ன, இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் மதிப்பு என்ன?
அப்ப நிலத்தை வித்ததுக்கு பிறகு என்ன ஆகும்னா வேலை பார்க்கறதுக்கு வழி இல்லாம நம்மளே கூலி வேலையா போய் நிப்போம். நம்ம இதான் மெட்ராஸ் நடந்துட்டு இருக்கு, இதான் பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. ஆக நீங்கள் நிலத்தை விற்கக்கூடாது, இந்த போராட்டத்தம் என்பது இந்த அடிப்படையில் தயவு செஞ்சு நீங்க பார்க்கணும். அப்ப மீத்தேன் திட்டம் என்பது இது ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கக்கூடிய பெட்ரோலியத்தை, நிலக்கரியை, இந்த ஹைட்ரோ கார்பன் சொல்லக்கூடிய பல்வேறு விஷயத்தை எடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய திட்டம். ஆக இந்த ஹைட்ரோ கார்பனை அவர்கள் எடுக்காமல் இந்த இடத்தை விட்டு வெளியேற மாட்டாங்க. நெடுவாசல் போராட்டத்தை சேர்ந்த மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய விரும்பக்கூடிய விஷயம் என்பது, நீங்க தயவு செஞ்சு பெண்கள் இங்க இருக்கிறீங்க, பெருந்திரளா இருக்கிறீங்க, நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதே போன்ற பெருந்திரளான பெண்கள் இடிந்தகர்ல நின்னாங்க, கூடங்குளத்தை போராட்டம் நடத்தினாங்க. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 5 வருடங்களாக போராட்டம் நடந்தது. 5 வருஷமா நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 1000 நாட்களுக்கு 3 வருஷத்துக்கும் அதிகமாக உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டாங்க. அறவழியில தான் போராடினாங்க. அங்க காவல்துறை தாக்குதல் நடத்தியது அரசு வன்முறை கொண்டு வந்தது. ஏதோ அரசு வன்முறை பண்ணாது, இந்த அரசியல் இந்த காவல்துறை பண்ணாதுன்னு நினைக்காதீங்க. நாங்க உங்ககிட்ட வந்து போய் நாங்க வந்து மறைக்க விரும்பல, வெளிப்படையா சொல்ல விரும்புறேன். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நாங்க சொன்னோம், காவல்துறை அடிக்குமியா பாத்துக்கோ அப்படின்னு. இல்ல, காவல்துறை எங்க நண்பன், அவன் தான் அடிச்சாங்க. நீங்க போராட்டத்தினுடைய அரசியல் தன்மை புரிஞ்சுக்கலன்னா நம்ம மீது ஒடுக்குமுறை அதிகமா வரும். ஒடுக்குமுறைக்கு தயாரா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இடிந்தகரை போராட்டத்துல போராடியவர்கள் 50,000 வழக்கு பதிவு பண்ணிருக்கிறான். அந்த மக்கள் இதே போன்ற பெண்கள் தான், குழந்தைகள் தான். சாதாரண உட்கார்ந்து உண்ணாவிரதம் நடத்துறவங்க, அறவழியில நடத்துறவங்க மேல எதுக்கு 50,000 வழக்கு? எதுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டான்? எதுக்கு சிறையில் வச்சு அடிச்சான்? எதுக்கு? அந்த மக்கள் என் நிலத்தில் அணுகுலை கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னாங்கிறதுக்காக அடிச்சான். அந்த மக்கள் வன்முறை எல்லாம் செய்யல. அத்தனை அறப்போராட்டத்தை நடத்தியும் அந்த மக்கள் மீது வன்முறை நடத்தப்பட்டுச்சு. தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த போராட்டம் வந்து பல்வேறு நெருக்கடியான காலகட்டத்தை கடந்து நடக்க வேண்டும். அப்படிதான் நடக்கும். நாங்க ஏதோ நீங்க இன்னைக்கு வந்து உட்கார்ந்தீங்க போராட்டம் ஜெயிச்சிருங்கிறதெல்லாம் அல்ல. நம்ம அது போராட்டத்தை வரக்கூடிய நெருக்கடியான சமயம் வரை நாம் நின்றாக வேண்டும். ஏன்னா அந்த நெருக்கடி அரசு கொடுக்கும். இந்த மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் தனி திட்டமாக மோடி அரசு அறிவிச்சிருக்குதுங்க. அந்த மசோதாவை எப்படி நடைமுறைப்படுத்தாம இருப்பான் அவன்? அதுக்கு கார்பரேட் கம்பெனிக்கு ஒப்புதல் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கானுங்க, காசு வாங்கிட்டானுங்க. அதுதான் பதறாங்க. அதனால சொன்ன இந்த கட்சியை சேர்ந்தவங்க ஏன் பதறாங்கன்னா எல்லாம் ஒப்பந்தம் போட்டு கொடுத்தாச்சு. அந்த மசோதாவை நீக்காம எப்படி நம்ம வந்து இந்த திட்டத்தை ஜெயிக்கிறது? நாங்க ஏதோ இங்க வந்து நீங்க எல்லாம் வந்துட்டீங்க, நீங்க ஜெயிச்சிடலாங்கிற சொல்லி ஏமாத்த வரல. எல்லா இடத்துல அடிச்சிருக்கான் அவன். கூடங்குளத்துல அடிச்சிருக்கான், மீனவர் அடிச்சிருக்கான், முல்லை பெரியார் அடிச்சிருக்கான். கெயில் திட்டத்துல அவ விவசாய நிலத்துக்குள்ள பைப்பு போட்டாப்ல. அந்த பைப் ஏன் நேரத்துல ஏன்டா போடுறேன்னு சொல்லி கேட்ட விவசாயம் அடிச்சாங்க. அந்த மக்களை கூட்டத்துக்கு நாங்க சென்னையில பேச வச்சோம். அந்த அம்மா சொல்லுது, எனக்கு என் வீட்டை விட்டு 5 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தாண்டி நான் போனதே இல்லப்பா, முதல் முறை 500 கிலோமீட்டர் வந்திருக்கிற இந்த ஊரே எனக்கு தெரியாதப்பா. அந்த அம்மா அழுதுச்சு. 70 வயசு உள்ள அந்த ஒரு முதிய பெண். அவங்க சொன்னாங்க, ஏன் காட்டுக்குள்ள வந்து நீ எப்ப குழாய போடலாம் கேட்டதுக்கா ஏன் மண்டைய உடைச்சான்னு சொன்னாங்க. இது எல்லா இடத்தும் நடந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த போராட்டம் என்பதை நாம அதனோட தன்மையில புரிஞ்சுக்கணும். தன்மையில புரிஞ்சுக்கணும். கைய உட கால உட அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக காவல்துறை அதிகாரி முல்லை பெரியார் மக்களை அடிச்சு நொறுக்கும் போது பேசுற வீடியோ வெளியே இருக்குது. இடிந்தகர்கள் இருக்கு. இடிந்தகர்கள் என்ன பண்ணா நான் சொல்லிடுறேன். நான் இதே போன்ற ஒரு கோயில் முன்னாடி அவங்களுடைய மசூதி அந்த சர்ச்சு முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க, மாதா கோயில் முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க. 150 வருஷ பழைய அந்த சர்ச்சு முன்னாடி அவங்க நின்று அமைதி வழி இதே மாதிரிதான் உட்கார்ந்து இருந்தாங்க. கொட்டாய் போட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. காவல்துறை உள்ள வந்து அடிச்ச பொழுது சொல்றது மன்னிக்கணும், அந்த சர்ச்சுக்குள்ள போய் காவல்துறை மலம் கழித்தது, சிறுநீர் கழித்தது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க சாதாரணதல்ல. அந்த மக்கள் உணவுக்காக வைத்திருந்த, குழந்தைகளுக்காக வைத்திருந்த உணவுல வந்து மண்ணள்ளி போட்டாங்க, சிறுநீர் கழிச்சாங்க. இது நடந்துச்சு. நீங்க தயவு செஞ்சு உங்கள ஒரு போராட்ட குழுவை நீங்க உருவாக்கி எந்த கட்சி சார்பாகவும் இல்லாமல் நீங்க போய் அந்த நீங்க ஒரு குழு இடிந்தகரைக்கு தயவு செஞ்சு அனுப்புங்க. அங்க என்ன நடந்துச்சு கேளுங்க. நீங்க அந்த மக்களை கூட்டிட்டு கொண்டு பேச வைங்க. அந்த மக்கள் எப்படி ஒற்றுமையா நின்னாங்க, அப்புறம் ஜாதி ஊடாக எப்படி பிரிச்சாங்க, கட்சி ஊடாக எப்படி பிரிச்சாங்க, ஊருக்குள்ள இருக்க ஆலையை எதிர்த்து எப்படி பேச வச்சாங்கன்னு எல்லா வரலாறையும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அந்த ஊர் முற்றுகை இருந்துச்சு, நாங்க உள்ள போயிருக்கிறோம். அந்த ஊருக்கு குழந்தைகளுக்கு பாலை எல்லாம் பண்ண, தண்ணி இல்லாம பண்ணாங்க, கரண்ட் எல்லாம் பண்ணாங்க, மொபைல் டவர் இல்லாம பண்ணாங்க. அந்த மக்கள் கடல் வழியா தண்ணியை கொண்டு வந்து அவங்களுக்கான உணவை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா கடலோரத்துல இருந்துச்சு. தமிழ்நாட்டு மீனவனை காப்பாற்ற வராத கப்பல் படை இடிந்தகரை மக்களை அடிப்பதற்காக காவல்படை, கடலோர காவல்படை இறக்கப்பட்டுச்சு.
கடலோர காவல்படையோட விமானம் இறக்கப்பட்டுச்சு. ஒரு போலீஸ் 2 போலீஸ் இல்ல 30,000 போலீஸ் கூட இறக்கப்பட்டுச்சு. அந்த மக்கள் ஒவ்வொரு வீடும் பார்க்கப்பட்டுச்சு. கூடங்குளத்துக்கு நாங்க போய் பார்த்த பொழுது தாசில்தார் ஆபீஸ் அவங்க தான் கொளுத்துறானுங்க, காவல்துறை தான் கொளுத்துச்சு. எரிஞ்சு பண்ணாங்க, உள்ள போனோம். ஒவ்வொரு வீடும் அடிச்சு நொறுக்கப்படும். போராட்டத்துல பங்கெடுக்காதவர்கள் வீடும் அடிச்சு நொறுக்கப்பட்டுச்சு. உங்களை சில பேர் சொல்லலாம், நான் போராட்டம்